அனைவருக்கும் வணக்கம். இப்போ +2 மேக்ஸ் பயாலஜி நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு இது முக்கிய செய்தி. இப்போ நீட் 2023 விண்ணப்பிக்கும் தேதி அறிவிப்பு. இப்போ +2 சிபிஎஸ்சி தேர்வு மாணவர்கள் இப்போ எழுதி முடிக்க போகிறீங்க. அதே மாதிரி ஸ்டேட் போர்ட் மாணவர்கள் வந்து இப்போ எழுதிட்டுருக்கீங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா +2 முடித்த பிறகு தான் நம்ம நீட்டுக்கு அப்ளை பண்ணணும்னு நிறைய பேர் நினச்சிட்ருப்பாங்க. அப்படி கிடையாது. இப்போ டேட் வந்து மார்ச் 6ஆம் தேதியே இதற்கான தேதி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீட்டுக்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி ஏப்ரல் 6ஆம் தேதி. இந்த தேர்வு எப்போ நடைபெறும் அப்படின்னா மே 7ஆம் தேதி. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ +2 சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இப்போ எக்ஸாம் இந்த வாரத்தில் முடிஞ்சிருச்சு. இப்போ அதே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்து உங்களுக்கு முடியுது. ஸோ இப்போ முடிஞ்ச உடனே இதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு 1 நாள் 2 நாள் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ அப்போ நம்ம போய் அவசரமாக விண்ணப்பிக்க முடியாது. அதனால் இப்போ இருக்கிற இந்த டைமிங்லேயே +2 படிக்கிற ஸ்டேட் போர்ட் மாணவர்கள் உடனடியாக விண்ணப்பித்து இந்த நீட்டுக்கு தயாராகலாம். இப்போ விண்ணப்பிப்பதற்கான இப்போ நீட் தேர்வு 2023 நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி 6/4/2023. அதேமாதிரி நீட் தேர்வு நடைபெறும் நாள் 7/5/2023. அதே மாதிரி இந்த விண்ணப்பம் அதாவது விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 1700, இடபிள்யூஎஸ் ஓபிசிக்கு வந்து 1600, எஸ்சி எஸ்டிக்கு வந்து 1000 ரூபாய். ஸோ இந்த தொகையை வந்து செலுத்தி நீங்கள் இந்த தேர்வு எழுதலாம். தேவையான ஆவணங்கள்: பாஸ்போர்ட் அளவு ஃபோட்டோ 10/200 KB இருத்தல் வேண்டும். கையொப்பம் 4/30 KB இருத்தல் வேண்டும். அஞ்சல் சைஸ் ஃபோட்டோ 10/200 KB இருத்தல் வேண்டும். 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், ஒரிஜினல் மதிப்பெண் சான்றிதழ் வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50/300 KB அளவு இருத்தல் வேண்டும். 10ஆம் வகுப்பு ஒரிஜினல் மதிப்பெண் சான்றிதழ் நீங்கள் ஸ்கேன் பண்ணி 50/300 KB அளவு இருத்தல் வேண்டும். அதே மாதிரி விண்ணப்பதாரரின் இடது மற்றும் வலது விரல்களின் ரேகை 10/200 KB இருத்தல் வேண்டும். ஜாதி சான்றிதழ் இடபிள்யூஎஸ் ஓபிசி எஸ்சி எஸ்டி 50/300 KB இருத்தல் வேண்டும். முகவரி சான்றிதழ், ஆதார் எண், பான் நம்பர், வாக்காளர் அட்டை இதில் ஏதேனும் ஒன்று 50/300 KB இருத்தல் வேண்டும். அதே போல் விண்ணப்பதாரரின் இமெயில் அட்ரஸ் 2 ஐடி நீங்கள் குறிப்பிட வேண்டும். இமெயில் ஐடி 2 கிரியேட் பண்ணி அந்த இமெயில் ஐடி 2 விண்ணப்பத்தில் குறிப்பிட்டிருக்கணும். அதே மாதிரி மொபைல் எண் 2 எண்கள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். இது எல்லாமே வந்து சரியாக நீங்கள் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த நீட் அப்ளிகேஷன் அக்செப்டட் ஆகும். ஸோ இந்த விண்ணப்பம் செய்வதற்கு உங்களுக்கு தெரியல அப்படின்னா யூனிக் அகாடமி மற்றும் தி சைத்தன்யா இன்ஸ்டியூட் நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இது விண்ணப்பிக்கலாம். அதற்கான இலவச ஆலோசனை வழங்கப்படுகிறது. நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ் ஓரியன்டலான டவுட்ஸ் இருந்ததுன்னா தொடர்பு கொள்ள வேண்டிய மொபைல் எண் 7868999794 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம். ஸோ வந்து இந்த தேர்வுக்கு நம்ம தயாராவதற்கு முன்னாடி இந்த விண்ணப்பத்தை வந்து சரியான முறையில் வந்து விண்ணப்பித்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேர்வு எழுத வேண்டும். ஏன்னா நிறைய பேர் வந்து விண்ணப்பிக்கிறதுல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா படித்து லாஸ்ட்டில் வந்து விண்ணப்பம் ரிஜெக்ட் ஆகிறப்ப மன உளைச்சலுக்கு ஆளாக நேரிடும். அதனால் வந்து விண்ணப்பிக்கிறப்பயே சரியாக விண்ணப்பிங்க. அதற்கான ஆலோசனை வந்து இலவச ஆலோசனை தி சைத்தன்யா இன்ஸ்டியூட் மற்றும் யூனிக் அகாடமியில் கிடைக்கும். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் வெளிவருவது தி சைத்தன்யா இன்ஸ்டியூட் மற்றும் யூனிக் அகாடமியின் நிர்வாக இயக்குனர் ஜெய கோவிந்தராஜ். நன்றி, வணக்கம்.